அவர் அவர் சொல்லியிருக்கிறது, நாங்கள் ஒவ்வொரு தேர்தலையும் நாங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்னால் தான் முடிவு பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காரு. தேர்தல் நேரத்தில் தேர்தல் கூட்டணி அமையும் சார். இப்போ ஏன் சார் அதை பற்றிலாம் கவலைப்படுறீங்கன்ற? அப்போ ஏன் 21லையும் கிடையாது 26லையும் கிடையாதுன்னு சொன்னார்? 26 தேர்தலை பற்றி யாரும் கேட்கல. அப்புறம் திரும்ப திரும்ப கேட்கும்போது இனி எப்போதும் கிடையாது என்பதை அவர் அழுத்தம் திருத்தமாக சொன்னார். ரெண்டாவது விஷயம் எழுதி வச்சுக்கங்க. ஆமாம், அவர் நிறையா சொல்லியிருக்காரு. அது எல்லாத்தையும் எடுத்தால் நிறையா வருது. பட் நான் அவரை பொறுத்தளவில் அவர் இதற்கு மனமு வந்து போகவில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். சமீபத்தில் நடந்த ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கலாம். என்ன சார் எல்லாமே வந்து மனம் உவந்து போகல, விருப்பப்பட்டு போகல. பொதுவாக வந்து கல்யாண வீடுகளில் தான் பெண்களுக்கு அந்த சுதந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் மனம் வந்து விரும்பி கட்டாயத்தின் பேர்லெல்லாம் அரசியலில் எப்படி அதெல்லாம் நடக்கும்? ஒரு கட்சியோட தலைவர், தமிழ்நாட்டை ஆட்சி பண்ண ஒரு முதலமைச்சர், அவர் விரும்பாமல் டெல்லிக்கு போயிடுவார், மனம் விருப்பம் இல்லாமல் போவார்ன்றதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா சார்? நீங்கள் இப்படி அதை பார்க்கலாம். இப்போது திரு தளவாய் சுந்தரம் சமீபத்தில் அந்த கட்சியிலேருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார், நடவடிக்கை எடுத்தாங்க. மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். எதுக்கு நீக்கப்பட்டார்? ஆர்எஸ்எஸ் பேரணியை துவக்கி வைத்தார் என்பதற்காக நீக்கப்பட்டார். நீக்கப்பட்டு எத்தனை நாளில் திரும்ப எடுத்துக்கிட்டாங்க? ஒரு வாரம் கூட இல்லை. ஏன்? ஒரு பகுதி அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு கணிசமான பகுதி தொண்டர்களும், அதே போல் தலைவர்களில் சில பேர்களை கூட என்னால் சொல்ல முடியும், அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன், அவங்களும் கட்டாயமாக பிஜேபியோடு போவது அதிமுகவை அழிவு பாதைக்கு அழைத்து செல்லும், எனவே கூடாது என்று நினைக்கிறாங்க. அதனால தான் அவர் எடுக்கிறார். ஆனால் இமீடியட்டாக ஒரு வாரத்துக்குள்ளே அவர் ஒன்றும் தளவாய் சுந்தரம் இதுக்கு வருத்தம் தெரிவித்து நான் அப்படியெல்லாம் எதுவும் எங்கேயும் சொன்னது மாதிரி இல்லை. ஆனால் இமீடியட்டாக நீங்கள் பார்த்தீங்க. சரி சார், பிஜேபி ரிலேட்டட் விஷயத்தில் ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க, திரும்ப பின்வாங்குறாங்க. அன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதும் அந்த கட்சி சொன்னதும் அவருடைய சொந்த முடிவு இல்லை, கூட்டணி முறிவு அப்படின்றது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு மட்டும் இல்லை, சட்டமன்ற தேர்தலுக்கும் எங்கள் கட்சியினுடைய எல்லா தொண்டர்களுடைய ஒட்டுமொத்த உணர்வை வெளிப்படுத்துகிறோம், கட்சியோட ஒட்டுமொத்த முடிவு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ திரு எடப்பாடி அவர்கள் சொல்கிறது மக்கள் நலனுக்காக பார்த்தேன், கூட்டணிலாம் பேசலை அப்படின்னு சொல்கிறத நீங்கள் நம்புறீங்களா? மக்கள் நலனுக்காக பார்த்தாரா? அவர் சொன்னது, அதாவது அவருக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தத்தை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ உதாரணமாக அவர் வந்து நான் நிறையா நிதி வாங்குறதுக்காக போனேன் அப்படின்னு சொன்னார். அதாவது எம்என்ரேகாவிலேருந்து சமக்கிர சிக்ஷா அபியான், அப்புறம் நடந்தாய் வாழி காவேரி, அப்படி வரிசையாக சொன்னார். நிதி கேட்குறதுக்கு யார்கிட்ட போவீங்க? இல்லை, நான் தெரியாமல் கேட்குறேன். பிரைம் மினிஸ்டர் போவாங்க, இல்லை ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட போவாங்க, அல்லது சம்மந்தப்பட்ட துறையின் அமைச்சர்கிட்ட போவாங்க. கல்வி நிதினா கல்வி அமைச்சர், கல்வி அப்படி போவாங்க. இவர் யார்கிட்ட போனார்? இதுக்கு ஏதாவது லாஜிக் இருக்கா? அதையாவது அவர் யோசித்து பேசினாரா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இல்லைன்னு தெரியுது. அவர் கடைசி நிமிஷம் வரை இதற்காக திரு எஸ்பி லட்சுமணன் அவர்கள் சொன்னதை நான் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அவர் ஏன் முத நாள் இப்படி சொன்னார், ஏன் ரெண்டாவது நாள் மாற்றி பேசினார்? கடைசி வரை அவருக்குள் ஒரு போராட்டம் நடந்திருக்கிறார். நீங்கள் நேற்றைக்கு அவர் போக வேண்டிய, முதல்ல சொன்னார்ல, அலுவலகத்தை நான் வந்து பார்க்குறதுக்காக வந்தேன். அலுவலகத்தை பார்க்குறதுக்கு நேற்று ஒரு முக்கியமான அவர் என்ன சொல்லியிருக்காரு, மும்மொழி கொள்கையை நாங்கள் வந்து ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்படி நிறையா சொல்லியிருக்காரு, நான் பின்னால் சொல்கிறேன். அப்போது இது குறித்தான ஒரு விவாதம், ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம், இதோடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும்போது என்னை பேசவே அனுமதிக்கலைன்னு சொன்னவர், கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்கலைனாலும் அதிமுகவையும் பேச அலைங்கன்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. அப்படி ஒரு வாய்ப்பை விட்டுட்டு எதுக்காக அவர் போகணும்? எனவே நீங்கள் பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு கடைசி வரை ஒரு மனக்குழப்பம், இதிலிருந்து நம்ம போக முடியாது. இன்ஃபேக்ட் அவர் ஆகஸ்ட் 8, 2000 நீங்கள் சொல்கிற ஒன்று வந்து மன அழுத்தத்தில் இருந்திருக்கிறாரு, ஒரு மன குழப்பத்தில் இருந்திருக்கிறாரு, மனம் உவந்து அவர் போகலை அப்படின்றீங்க. இதெல்லாம் அவராலே சொல்ல முடியுமே சார்? அவர் முகக்குறிப்பை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்களா? முகக்குறிப்பு இல்லை, அவங்க கட்சி தொண்டர்களை நான் பார்க்குறேன். அவர் ஏற்கனவே பேசின போது அவர்கிட்ட இருந்த உறுதியை பார்த்தேன். இதையெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியினர்
மிக கடுமையாக அவர்களுடைய சுயலாபத்துக்காக அவரை நெருக்கடி கொடுக்குறாங்க. பிஜேபியோடு போகணும்னு சொல்கிறாங்க. அந்த நபர்களை பிஜேபி நெருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுகவினுடைய கீழ்மட்ட உறுப்பினர்களும் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த மாதிரி போன எந்த கட்சியும், அஸ்ஸாம் கண பரிஷத்து ஒரு கட்சி இருந்ததில்ல, 3 தடவை முதலமைச்சராக இருந்தாங்கல்ல. நீங்கள் அவங்க சொல்லக்கூடிய கருத்து நேற்றைக்கு வரையிலும் பிஜேபியோட வெளியில் வந்ததை ஆதரித்து பேசிய சில விமர்சகர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுதாரிச்சுக்கிட்டாரு, தன் கட்சியை காப்பாற்றிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. திமுகவினுடைய தலைவர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து திமுக மேடைகள்லையும் சரி, கூட்டணி பிரச்சார மேடையிலையும் பிரிஞ்சு நின்னபோது கூட இவர்கள் பிரிந்து இருப்பது போல் நாடகம் ஆடுகிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் போன வாரம் வரையில் இது ஒரு கள்ள கூட்டணி இருக்கு, மறைமுக கூட்டணி அதிமுக பாஜகவுக்கு இருக்கிறது, தொடர்கிறதுனாரு. ஆனால் இப்போ என்ன ஒரு கருத்து முன்வைக்கப்படுதுன்னா, திமுக ஆட்சியை எதிர்ப்பதற்காக இந்த கட்சிகள்லாம் ஒன்று சேர வேண்டிய தேவை, எதிர்க்கட்சிகள் ஒன்று சேருவது தவறு இல்லை, ஏடிஎம்கேக்கு ஆப்ஷன் இல்லை, விஜய் வரல, திமுக கூட்டணியிலிருந்து கட்சிகள் பிரிஞ்சு வரல, அவர் என்னதாங்க பண்ணுவார், ஆட்சியை பிடிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆட்சியை பிடிக்காததுனால ஒரு கட்சி அழிஞ்சு போகாது. ஆனால் உங்களுடைய அடிப்படை நிலைப்பாடுகளை விட்டுட்டா, இப்போ அவர் சொல்லியிருக்கார்ல, நீங்கள் வக்ஃபு சட்ட திருத்தம் சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்தினரின் உரிமைகளை பறிப்பது, அதே போல் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. இப்போ என்ன சொல்லுவார்? தங்கள் காரியங்களை நிறைவேற்றி கொள்ள மாநில அரசுகளை மிரட்டும் பாஜக சமக்கிர சிக்ஷா அபியான் ஃபண்டை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். தங்கள் காரியங்களை சாதித்து கொள்வதற்காக ஒரு அரசாங்கத்தையே மிரட்டுறவங்க ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கிறவங்கள மிரட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? பிறகு இவங்களோட எந்த காலத்துலேயும் ஒட்டும் இல்லை, உறவு இல்லைன்னு சொன்னவர் ஓபிஎஸும் டிடிவியும் இருக்கிற ஒரு அணியில் போய் இவர் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா கடுமையான நெருக்கடி. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ முதலமைச்சர் சொல்லியிருக்கார்ல, அதாவது உங்களுக்குள்ள தொடர்பு இருக்குது அப்படின்னு. ஆமாம், தொடர்பை பல பேர் வைத்திருந்தார்கள். நீங்கள் எஸ்பி வேலுமணி வீட்டு திருமணத்திற்கு இவர் போகலை, அது ஒரே உற்சாகம் இங்கே கொண்டாடினாங்க பிஜேபி. நீங்கள் அமித்ஷா வர்ற கூட்டத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகலை, ஆனால் எஸ்பி வேலுமணி போயிருந்தார். இதெல்லாம் அப்புறம் ஒரு 4-5 அமைச்சர்கள் போய் நெருக்கடி கொடுத்தாங்க, முன்னாள் அமைச்சர்கள் நெருக்கடி கொடுத்தாங்க அப்படிங்கிற செய்தி வந்ததில்ல. அதை காங்கிரீட்டாக யாராவது மறுத்தாங்களா? செங்கோட்டையன் தலைமையில் ஒரு பகுதி போனாங்க, அவருக்கு நெருக்கடி கொடுத்தாங்க அப்படிங்கிறத. இன்றைக்கி அன்வர் ராஜா அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் என்ன பார்க்குறீங்க? ஓகே, அந்த கட்சியில் இருக்க ஒரு மூத்த தலைவர் அது ஃபேக்குன்ட்டாங்க, அன்வர் ராஜா அப்படி ரியாக்ட் பண்ணல அப்படின்றது தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.